என்ன மகா கிச்சன் எடுத்து உருட்டிக்கிட்டு இருக்க? நீதான் ஆசையாக கேட்டுக்கிட்டு இருந்த பிரியாணி வேணும்னு. அடுத்து பிரியாணி செஞ்சுக்கலாம். பிரியாணி செய்ய போகிறேன். இப்போ என்ன செய்ய போகிறோம்? சிக்கனை வாஷ் பண்ண போகிறோம். ஓகேவா? அவ்வளோதான், சிக்கனை வாஷ் பண்ணி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன செய்ய போகிறோம்? பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கான தேவையான பொருட்களை எடுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அரைக்கிறதுக்கு வந்து இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், இது எல்லாமே பிரியாணிக்கும் சிக்கன் 65 சேர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் அரைக்க போகிறேன். சரி, அரைக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி செஞ்சுட்டு சிக்கன் 65 செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பிரியாணி செய்யலாம். சிக்கன் 65 கான்ஃப்ளவர் மாவில் ஃப்ரெண்ட்ஸ் அதை போய் கடையில் வாங்கிட்டு வரணும். ஃபஸ்ட்டு பிரியாணி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் 65 செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணிக்கு நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம். ரெடி. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கொஞ்சோண்டு சோம்பு ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பட்டை சோம்பு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து போடலாம். ஒரு இலை வந்து வெங்காயம், புதினா இதை போட்டுக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே 2 கீரி வச்ச பச்சை மிளகாய் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வந்து ஒரு கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்போ அந்த வெங்காய ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்மளுக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வந்து ஒரு கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்போ அந்த வெங்காய ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்மளுக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி ஆட் பண்ணுவோம். 2 தக்காளி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன், இல்லைன்னா ரொம்ப புளிக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். தக்காளி நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி கொஞ்சம் வதங்கிறதுக்காண்டி கொஞ்சோண்டு தூள் உப்பு பண்ணி லைட்டாக கொஞ்சோண்டு தூள் உப்பு பண்ணி அப்போ தக்காளி நல்லா வதங்கிடும். ஒரு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு 3 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஆட் பண்ணோம்னா டேஸ்ட் கொடுக்கும் நம்மளுக்கு கொஞ்சம். அதுக்கேற்ற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிடுவோம். நான் வந்து கறியோட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து தக்காளி வதங்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுருவேன். நான் வந்து அப்படி தான் செய்வேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். நான் செய்து கரெக்டான கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு. இப்போ வந்து நம்ம பொடி ஆட் பண்ணலாமா? பொடி ஆட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா, சில்லி பவுடர் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சோண்டு கரம் மசாலா, இது எல்லாமே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஃப்ரை சிக்கனை சேர்க்கலாம். இப்போ ½ kg சிக்கன் ஃப்ரெண்ட்ஸ், ½ kg சிக்கன் பிரியாணி போடலாம். இப்போ அந்த பொடி எல்லாமே அந்த கறிக்குள்ளே இறங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கனுக்குள்ளே இறங்கி அப்போ கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். அந்த கேப்பில் வாங்க நம்ம அரிசியை கழுவி ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான தண்ணி ஊற்றி அரிசியை கழுவி அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா போடலாம். ஏன்னா கல் மண் ஏதாச்சும் இருக்கும்ல. ஒரு உலக்கு அரிசிக்கு 2 உலக்கு தண்ணி ஃப்ரெண்ட்ஸ். இது 1 உலக்கு அரிசி போட்டுக்கு இப்போ 2 உலக்கு தண்ணி. சிக்கனுக்கு கொஞ்சம் 1/2 கிலோ சிக்கன் போட்டுருக்கோம்ல, அதனால கொஞ்சம் 1/4 உலக்கு கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெந்து வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஜூஸி ஆகிருக்கும். பொடியெல்லாம் இறங்கிருக்கும் சிக்கனில். வாங்க அரிசி போடலாம். தேவையான அளவு உப்பு போடலாம்.
நல்ல அவ்வளோதான் ஸ்கூட்டி வச்சாச்சு. இப்போ வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் சிக்கன் ஃப்ரைக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தேவையான அளவு, கார்ன்ஃப்ளவர் மாவு தேவையான அளவு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ வந்து தேவையான பொடி சிக்கன் மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா, சில்லி பவுடர், கலருக்காண்டி கொஞ்சோண்டு பஜ்ஜி பவுடர் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக போட்டுட்டு இப்போ வந்து ஃப்ரை போட்டு பிசைஞ்சு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிசைஞ்சு வச்சாச்சு. அரை மணி நேரம் ஊற வச்சு ஃப்ரீசரில் ஊற வச்சு அதுக்கு நெக்ஸ்ட்டு அப்புறமா பொரிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரிட்ஜுக்கு வச்சிடலாம். எங்கள் குக்கரில் வந்து 6 to 7 விசில் வச்சா தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வாங்க எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சிக்கன் ஓரளவுக்கு ஓடிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃப்ரை பண்ணலாமா? வாங்க ஃப்ரை பண்ணலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா காயட்டும். இது காலையில் அப்பளம் பொரிச்ச எண்ணெய் ஃப்ரெண்ட்ஸ். அதிலே சரி சிக்கனையும் பொரிச்சிடலான்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க சிக்கனை போடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லன்ச் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி vlog ஓவர். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.